யோவான் 14:15 நம்ம பார்க்கும்போது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். One who love me follow my commandments அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்ப கற்பனைகள் பழைய ஏற்பாடுல நம்ம 3 காரியங்கள் நம்ம பார்த்தோம். அதாவது முதல்ல மனசாட்சி பிரமாணம் இருந்தது, அதுக்கப்புறம் நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அதுதான் அந்த கேப்ல இருந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள பிரமாணமா இருந்தது, நியாயத்தின்படியான ஒரு பிரமாணம். அல்லேலூயா. இப்ப நம்ம கிருபையின் பிரமாணம். அல்லேலூயா, ஆமென். இப்ப நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்ப கட்டளை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது நியாயத்தின்படி உள்ள கட்டளை, நியாய பிரமாணம் கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. அது ஒரு கட்டளை. அவங்க அந்த கற்பனைகளை ஃபாலோ பண்ணணும், இல்ல ஃபாலோ பண்ணலன்னா இப்படி இருக்கணும், பல காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தது. இப்போ நமக்கு புதிய ஏற்பாடு சபைக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. என்ன கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஸ்தோத்திரம். வாசிப்போமா அதுல? அதான் இப்ப சொன்னதை பார்ப்போம். மத்தேயு 22:36-40 வாசிங்க. மத்தேயு 22:36-40. இப்ப அதுலயே ஃபர்ஸ்ட்லயே பாருங்க, அதுலயும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோட போனதுக்கு அப்புறம் தான் புதிய உடன்படிக்கை உருவாகிறது. அல்லேலூயா. அப்ப அதுக்கு முன்னால தான் இது நடக்குது. ஆமென். இதுல அவங்க தெளிவா கேக்குறாங்க, நியாய பிரமாணத்தில் வாசிங்க. அது திரும்ப நியாய பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். ஆமென். அப்ப இந்த சொல்லப்பட்டதெல்லாம் நியாய பிரமாணத்தை மட்டுமே சார்ந்தது. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. ஆமென். அப்போ அந்த 10 கட்டளை சுருக்கமானவர் அதுல சொல்றாரு, ரெண்டா சொல்றாரு. அல்லேலூயா. அது யாருக்கு உரியது? நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு. நியாயப்பிரமாணத்தில் எது சிறந்த கட்டளை அப்படின்னு சொல்லும் போது அது கரெக்டா ஆண்டவர் என்ன தொகுத்து சொல்றாரு. ஆமென். அது புதிய பிரமாணத்துக்கு அல்ல. அடுத்த மார்க் 12:29-32. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளை எல்லாம் பிரதான கற்பனை என்னவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இதிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. லூக்கா 10:27 வாசிங்க. அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில். அந்த இடத்துல நீ அதுக்கு முன்னால் உள்ள வசனம் வாசிக்க 2 வசனம். அவர் அதற்கு அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இது நியாய பிரமாணத்துல இருக்கிற, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து புதிய உடன்படிக்கை கொடுக்கிறது முன்னால இருந்த அந்த ஜனங்கள்ல ஒரு ஆள் கேட்கிறாங்க, நானு நித்தியத்தை அடைந்து கொள்ளும்படி என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் சொன்னாய், அப்படியே செய், அப்போது பிழைப்பாய். ஸ்தோத்திரம். அப்ப இதெல்லாம் அவங்ககிட்ட ஆண்டவர் கான்வர்சேஷன் கொடுக்கிறாரு. அதெல்லாம் சரிதான். நான் அதனால அன்பாய் இருக்க கூடாது அப்படி இல்ல. அல்லேலூயா. அது அவங்களுக்கு அந்த 10 கட்டளை அப்படியே தொகுத்து ஆண்டவர் சொல்றாரே தவிர, ஆமென், புதிய ஏற்பாடு சபைக்கு, அதாவது சொல்ல போனா புதிய உடன்படிக்கை பெற்ற நமக்குள்ள கட்டளைகள் என்ன? அல்லேலூயா. என்ன கட்டளை சொல்லுங்க பாப்போம். இன்னும் இது போக நமக்கு ஆண்டவர் கொடுத்த கற்பனைகள் என்ன? நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்ப என்ன கட்டளை கொடுத்தாரு?
சுவிசேஷம் சொல்லணும், ஞானஸ்நானம் ஒவ்வொருத்தவங்களே அவங்க ரட்சிக்கப்படும் போது அவங்க ஞானஸ்நானம் கூட என்னுடைய நாமத்தினால. அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கிருபையின் பிரமாணம் அப்படின்றது அந்த 10க்குள்ள அடங்குது. அல்லேலூயா. சாரி, நியாய பிரமாணம்ன்றது. ஆனா கிருபையின் பிரமாணம் 10க்குள்ள அடங்காதது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதுக்குள்ள அடங்காதது. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அவன் நியாய பிரமாணத்துல சொல்றது 10ல ஒரு பங்கு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படித்தானே? அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் புதிய ஏற்பாடுல அப்படியெல்லாம் 10ல ஒரு பங்கு சொல்லவே இல்லை எங்கேயுமே. அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? உன்னுடைய மனசார நீ எதை கொடுத்தாலும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அதுக்கு இதுக்குள்ள டிஃபரன்சியேஷன் பாருங்க. எதை கொடுத்தாலும், எவ்வளவு கொடுத்தாலும், எவ்வளவு கம்மியா கொடுத்தாலும், ஆண்டவர் எல்லாம் அந்த இடத்துல சொல்ற ஒரு இதய பார்த்து எல்லாரும் அதிகமாக செய்தார். ஆமா தானே? அல்லேலூயா. ஆனா நியாய பிரமாணப்படி பார்க்கும்போது அந்த விதவை என்ன செய்தாங்க? 10ல ஒரு பங்கு கண்டிப்பா கொடுத்தாகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னுடைய இருதயம் முழுமையினால செய்கிற எல்லா காரியமுமே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதான் ஒரு இடத்துல உன் தேவனாய் கர்த்தரை முழு இருதயத்தோட, அதான் இப்ப சொன்னாங்கல்ல, முழு ஆத்மாவோடும் எல்லாம் முழுமையாக, முழுமை. ஆண்டவர் அததான் நமக்கு கற்பனையை கொடுக்கிறார். எதுல எல்லாம் முழுமை அப்படின்றத நம்ம பார்ப்போம். கற்பனை எதற்கு? முதல்ல கற்பனை எதற்கு? ஒரு நாட்டுக்கு லா எதுக்கு தெரியுமா? அவன் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற. அந்த சட்ட ஒழுங்கு காப்பாற்றப்பட்டாதான் மக்கள் நலத்துடன் வாழ்வார்கள். அல்லேலூயா. அந்த நாடு ஒரு வளர்ச்சியை அடையும், அந்த நாடுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஆமா தானே? அதுதான் அந்த சட்ட ஒழுங்கு. அல்லேலூயா. ஒரு குடும்பத்துக்குன்னா குடும்பத்துக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு, குடும்ப ஒழுங்கு. சபை ஒழுங்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒழுங்கு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த அதுதான் சட்டம்னு சொல்றது. ஒழுங்குன்றது ஒழுங்கு. சீர். பழைய ஆண்டவர் சொல்றாரு, சீர்கேடுகள் உலகத்துல நிறைந்திருப்போம், சபை சீராக இருப்பது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ நம்ம அப்ப இந்த சட்டம் அப்படி, இந்த கற்பனைகள் அப்படின்றது என்ன ஏது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். What are the commandments given by God in the New Testament? அல்லேலூயா. நியூ கவர்னன்ட்ல என்ன கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, முதலாவது ஒருவன் கிறிஸ்துவின் அன்புக்குள்ள வரணும் அப்படின்னா அவன் என்ன செய்யணுமா? அவன் வாசிங்க 1 யோவான் 1:7, 8, 9. மத்தேயு அதுக்கு முன்னால ஒரு ஆள் இப்படி பண்ணுங்க. மத்தேயு 4:17 வாசிங்க ஃபர்ஸ்ட். அவர் ஒளியா இருக்கிறது போல. மத்தேயு 4:14, 17. மத்தேயு 4. அதுவுகள் இயேசு மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில். ஆமென். புதிய ஏற்பாடு சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற முதல் கட்டளை. அல்லேலூயா. சபை எல்லாரையும் சொல்ல பார்த்தோம்னா எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறார். அதாவது ஆண்டவர் மரித்து உயிரோடு எழும்பினதுக்கு அப்புறம் ஒரு நியூ எரா, புதிய அல்லேலூயா ஒரு காலகட்டம் தொடங்கி இருக்குது. அதான் கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கட்டளை. 10 கட்டளைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களோட கூடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும். அப்படிதானே? அப்படிதானே? புற தேசத்தார் அங்க இருந்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணணும். அப்படிதானே இருந்துச்சு? அதே மாதிரி கிருபையின் காலத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கொடுக்கிறது என்ன அப்படின்னா, ஒருவன் கிறிஸ்துவின் அன்பிலே வர வேண்டும் என்றால் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, மனம் திரும்புங்கள். ஃபர்ஸ்ட் என்னது? மனம் திரும்பணும். மனம் திரும்புறது அப்படின்னா என்னது? ஆமா, நான் பாவின்னு ஃபர்ஸ்ட் உணரணும். அல்லேலூயா. ஆமென். நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து வரோம், நம்ம பாவி, இது ஒரு கட்டளை. அல்லேலூயா. மனம் திரும்புங்கள். பாவின்னு உணர்ந்து அதுக்கப்புறம் நான் அதுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லேலூயா. நான் குறை உள்ளவன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு வசனம் எப்படி சொல்லி இருக்கு? ஆமென். என்னில குறைவு இல்ல அப்படின்னா தன்னை தானே ஏமாற்றி கொள்ளுகிறான், வஞ்சிக்கிறான். அல்லேலூயா. ஆமென். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, ஆமென், உலகம் அழிய போகுது, ஆனா கிறிஸ்துவின் அன்பு அழியாது. அல்லேலூயா. அவருடைய அன்புக்குள்ள வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கட்டளை அப்படின்னா மனம் திரும்புதல். அல்லேலூயா. இரண்டாவது அடுத்து என்ன செய்யணும்? 1 யோவான் 1:7, 8, 9 வாசிங்க. அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும்
நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். முதல்ல நம்ம பாவம் உள்ளவன்னு தெரிஞ்சுட்டு பாவத்தை அறிக்கையிட வேண்டும். அது இரண்டாவது காரியம். அல்லேலூயா. அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் பாவி, என்னில குறை இருக்கிறது, நான் உம்மை நேசிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமென். நீர் தான் உண்மை உள்ள தேவன் சொல்லி ஒருவன் நாவினால் அறிக்கையிட்டால், அல்லேலூயா, கிறிஸ்துவின் அன்பு அவனுக்குள்ள வரும். அப்ப என்ன ஆகுதுன்னா அது வரைக்கும் அவனில் இருக்கிற பாவங்கள் எல்லாம் ஒடிந்து போகும். அல்லேலூயா. 12ல 3வது வசனம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறேன். 1வதுல இருந்து வாசிங்க. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்தல். அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறது. அல்லேலூயா. அதுதான் அவர் விரும்புகிற ஆராதனை. இது ஒவ்வொன்றுமே நான் இங்க சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியம் கட்டளை தான். அல்லேலூயா. இந்த 10 கட்டளைக்குள்ள எதுவுமே நிக்கல. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் கிருபையின் காலத்துல சொல்றாரு, அவன் பெரிய கட்டளையோட லிஸ்ட் ஃபுல்லா அப்படி நிரம்பி இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நம்ம பாவியை ஒத்துக்கொண்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை இடும்போது, மனப்பூர்வமா மாறி அறிக்கை இடும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒப்பு கொடுக்கும்போது, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மளை நேசிக்கிறார். அவருடைய அன்பு நமக்குள்ள வருகிறது. அல்லேலூயா. அடுத்து 2 யோவான் 1:6 வாசிங்க. நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. ஆமென். அப்ப அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அவர் மேல நம்ம செலுத்துகிற அன்பு. அவர் ஆல்ரெடி சிலுவையிலேயே காமிச்சிட்டார். அவருடைய அன்பின் அகலம், ஆழம், உயரம், நீளம் எல்லாத்தையும் காட்டிட்டார். அப்படிதானே? அல்லேலூயா. இப்ப நம்ம அவர் மேல அன்பு செலுத்த ஸ்டார்ட் பண்ணுகிறோம். என்னது? அவருடைய கற்பனைகளை. ஆமென். இதுவரைக்கும் உள்ள 2-3 காரியங்களை ஃபாலோ பண்ணாலே ஆமென், நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம், அவருடைய அன்புக்குள்ள வந்துட்டோம். அடுத்ததாக என்ன செய்யணும் அப்படின்னா, கொலோசியர் 2ல ஆமென் 1 வாசிங்க. 11, 12, 13, 14, 15. 2ல 11, 12, 13, 14, 15. அல்லாமல் நீங்கள் கிறிஸ்து இயேசுவை பற்றும் இரத்த சேரத்தினாலே மாம்சமுடைய பாவ சரீரத்தை கலந்து விட்டதனால் கையால் செய்யப்படாத இரத்த சேரத்தை அவர்கள் பெற்றீர்கள். ஞானஸ்நானத்தினாலே அவர்களே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக. ஞானஸ்நானம் எடுக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரோட அன்புக்குள்ளாக நான் வரேன் ஆண்டவரே நம்மளை ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் ஞானஸ்நானம் எடுக்கணும். அது ஒரு கட்டளை. அடுத்த ஒரு கட்டளை. அல்லேலூயா. ஞானஸ்நானம் அப்படின்றது என்ன அப்படின்னா, மரித்து அவன் இயேசுவானவர் மரித்து கல்லறையில வைக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோட எழும்பினார். அல்லேலூயா. ஆமென். அன்னைக்கு மரிக்கும் போது அவர் மனுஷனா இருந்தார், உயிரோட எழும்பும் போது ஆவியில எழும்பினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னா, மரியாள் வந்து அந்த இடத்துல நிக்கிறாங்க. ஹல்லேலூயா. எம்மாவூர் சிஷ்யர்கள் ஆமென் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஐடென்டிஃபை பண்ண முடியல உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதே மாதிரி மரியாளுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல. தோட்டக்காரரேன்னு சொல்றாங்க. அவர் சொல்றார் மரியாளேன்னு சொல்லும்போது ரபுனி போதகரே, அப்பதான் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அப்ப அவர் இன்னொரு ஃபார்ம்ல இருக்கிறார், ஆவிக்குள்ள இருக்கிறார். இதே மாதிரி நம்மளும் இந்த பாவ சரீரத்தை கிறிஸ்துவுக்குள்ள மரித்து அதை அடக்கம் பண்ணுகிறது தான் அந்த தண்ணிக்குள்ள நம்ம அல்லேலூயா ஞானஸ்நானத்தை காட்டுகிறது. நம்ம முழுவதையும் அந்த கல்லறைக்குள்ள அடக்கி அதுக்கப்புறம் நம்ம உயிரோட ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எழுந்தது போல எழுதுகிறது தான் ஆமென் அந்த முறைமை. அல்லேலூயா. அது என்னது? ஞானஸ்நானம். நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுத்த ஒருவன் ஆமென் ஞானஸ்நானம் எடுக்க கடவன். அது கீழே அப்படியே வாசிங்க. அதிலே அவரை வைத்துவிழுந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாக இருக்கிறீர்கள். ஆமா, விசுவாசத்தினால நம்ம நினைக்கிறோம், விசுவாசித்து ஆண்டவரை போல நம்ம திரும்பவும் எழும்பி இருக்கிறோம். இப்ப நம்ம யாரு? நீதிமான்கள். அல்லேலூயா. இந்த செயலை செய்ததுக்கு அப்புறம் பழையவைகள் எல்லாம் கர்த்தர் மன்னித்துட்டாரு. நம்ம நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. கலாத்தியர் 3ல 24, 25, 26, 27 இருக்கு பாருங்க.
நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிற உபாதியாய் இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாதிக்கு கீழானவர்கள். நியாயப்பிரமாணத்தின்படி கிறிஸ்துவின் பக்கத்துல வர்றதுக்கு நியாயப்பிரமாணம் ஒரு உபாதையாக ஒரு வழியாக இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி கிடையாது. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. விசுவாசத்தினால தேவனுடைய புத்திரரும் கிறிஸ்துவின் மனவாட்டி சபையுமாக மாறுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 8:36, 37, 38 வாசிங்க. அதற்கு பிலிப்பு, நீர் முழு இதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி, அந்த இடத்துல பிலிப்பு என்ன செய்யறாரு? அல்லேலூயா, அந்த மனுஷனிட்ட சொல்றாரு, நீ முழு இதயத்தோட ஆண்டவரை விசுவாசிக்கிற அப்படின்னா, கிறிஸ்துவே தேவன் என்பதை நீ விசுவாசிக்கிற அப்படின்னா, அந்த தேவன் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் அப்படின்னு நீ விசுவாசிக்கிறேன்னா, திரும்ப அவர் வருவார்னு நீ விசுவாசிக்கிறேன்னா எந்த தடையும் கிடையாது. அவன் பக்கத்துல தண்ணி இருக்கு, ஞானஸ்நானம் எடுக்கலாம். அல்லேலூயா. அந்த ஞானஸ்நானம் அப்படின்றது கல்லறையில வச்சு அடக்க பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் முதல்ல மறிக்கணும், அதை காட்டுது. அல்லேலூயா. தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சு அதுக்கப்புறம் மேலே எழும்புறது ஒரு புது சரீரமாக. இதுதான் உண்மையான ஞானஸ்நானத்தோட வழிமுறை. அல்லேலூயா. இது அல்லாமல் எப்படிப்பட்ட ஞானஸ்நானமும் அங்கீகரிக்கப்படல அப்படின்னா அது அந்த ஒழுங்கை நிறைவேற்றவில்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படிதானே? அந்த மரித்ததுக்கு ஏற்றாப்புல உள்ள காரியத்தை அதை காட்டல அந்த இடத்துல. அல்லேலூயா. அடுத்து என்ன செய்யறாரு அப்படின்னா, மத்தேயுல அடுத்த கட்டளை, அப்போ ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அடுத்த கட்டளை மத்தேயு 7:13-14. இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் பிரிவும் வழி விசாலமாயிருக்கிறது, அதன் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் என்னதான்? ஜீவனுக்கு போகிற வாசல். ஆமென். ஜீவனுக்கு போகிற வாசல், எட்டர்னல் வாழ்க்கைக்கு போகிற வாசல், ஒரு வாசல் இருக்குது. ஆமென். ஞானஸ்நானம் எடுத்த எல்லாருக்கும் கிறிஸ்துவே சொல்லுகிற ஒரு காரியம். அல்லேலூயா. என்னது? ஜீவனுக்கு போகிற வாசல் எப்பவுமே இடுக்க நெருக்கமா தான் இருக்கும். அல்லேலூயா. கேட்டுக்கு போகிற வாசல் வேணா எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம், எப்படி வேணாலும் போயிடும். ஆனா அல்லேலூயா, ஆமென், ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேரா போகிற வாசல் இடுக்கமா தான் இருக்கும். அல்லேலூயா. அதுல கிளியரா சொல்லியிருக்கு, இடுக்கவும் வழி நெருக்கவுமா இருக்கு. வாசிங்க பிரதர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கவும் வழி நெருக்கமாய் இருக்கு. போற வழி எல்லாம் நெருக்கம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஆமென். அப்ப என்ன அப்படின்னா, அப்பேற்பட்ட வழியை கண்டுபிடிக்கிறதும் அந்த வழி வழியாக போகிறதும் ஆண்டவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அந்த கிறிஸ்துவை கண்டடைந்து அந்த வழிகளில் அது இடுக்கமா தான் இருக்கும். ஆமென். ரட்சிக்கப்பட்டோட நம்ம நினைச்சிடக்கூடாது, ஆமென், இனிமேல் எல்லாம் ஃப்ரீ, ஆமென், ஜாலியா இருக்கலாம், எப்படி வேணாலும். அப்படி இருக்கணும்னா நீ உலகத்துல தான் இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள வரணும் அப்படின்னா 80 இல்லைன்னா 70 வயசு வரைக்கும் தான் வாழ்க்கை. அதுக்கப்புறம் உள்ள வாழ்க்கை, ஆமென், அங்க இருக்கு. ஆமென், எட்டர்னல், அதுக்குரிய எண்டே இல்லாத வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக தான் நீங்களும் நானும் கிறிஸ்துவோடு கூட உள்ள வாழ்க்கைக்காக தான் அவரை விசுவசித்து நம்ம போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல கேட்டுக்கு போகணும் அப்படின்னா இங்க ஜாலியா இருக்கு. அதான் சொல்லும்போது லாசருன்ற காரியத்துல, அவன் ஒரு பெரிய பணக்காரன் இருக்கிறான், அவன் உலகத்துல எல்லாத்தையும் என்ஜாய் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். லாசரு நோண்டிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறாரு. எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? ஆமென், அல்லேலூயா. அப்போ அங்க சொல்லப்படுகிறது, நீயோ உலகத்துல எல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அப்படிதானே? அவர் எங்க இருக்கிறாரு? கஷ்டம் அனுபவிச்சவரு. ஆமென். அப்ரஹாம்ன்ற மடியில உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப இந்த உலகத்துல நெருக்கம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்ன தேவன் நான் மத்தியில் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இடுக்கமான வாசல் வழியை தெரிந்து கொண்டு, ஆமென், அந்த கிறிஸ்துவுக்கு நேரா போகும்போது கிறிஸ்துவுக்கு நேரா போகும்போது பல சோதனைகள் வரலாம், இடர்கள் வரலாம். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேலாக ஸ்தோத்திரம், நம்ம அந்த, அதாவது
ஓட்ட பந்தயத்துல ஓடணும்னு நினைச்சதுக்காக போறோம், பின்வாங்கி போகிறவன் அல்ல. அல்லேலூயா. அந்த பந்தயத்துக்குரிய எல்லா வழிமுறைகளையும் விதிமுறைகளையும் ஃபாலோ பண்ணி அதை ஜெயம் கொண்டு வெளியே வரணும். ஸ்தோத்திரம். அப்படிதானே? அல்லேலூயா. அவன் நடுவுல வச்சு பின்வாங்கி போகிறவனாக அல்ல. இப்ப இடுக்கமான வாசல் வழி அப்படின்னு ஆண்டவரே சொல்கிறார். ரோமர் 7:15-24 வாசிங்க. எப்படி நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்றேன். அதாவது இந்த சரீரம், நம்ம உலகத்துல இருக்கிறோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டுட்டோம், ஆமென், நம்ம மகிமையின் சாயல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த உலகத்துல தான் வாழ்றோம். ஆனா இழந்து போன மகிமை. சரி, நான் ஒரு காரியம் கேட்கிறேன். அல்லேலூயா. ஆதாம் இழந்து போன மகிமை நம்ம பெற்றுக்கொண்டோமா இல்லையா? பெற்றுக்கொண்டு விட்டோம். அல்லேலூயா. அந்த மகிமைக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் பிசிக்கலான ஒரு வாழ்க்கை இன்னும் இருக்குது. இதை விட்டு போகும்போது அது முழுமை அடைகிறது. அல்லேலூயா. அப்ப இழந்து போன மகிமை நம்ம பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. கிறிஸ்து வழியா பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது முழுமை அடைகிறது இந்த வாழ்க்கை முடியும் போதோ, ஆண்டவர் வருகை சமீபமா இருக்கும் போதோ. அல்லேலூயா. வருகை வந்ததுக்கு அப்புறமோ. இப்ப வாசிங்க அந்த வசனத்தை. 7:15-24. எப்படி நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. இப்ப இங்க சொல்றாரு பவுல், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்ல, நான் நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா இருக்கு. வாசிங்க. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். ஆமென். நான் விரும்புறேன், நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா தீய சுபாவங்கள் எனக்குள்ள இருக்கிறது. நான் மகிமையின் சாயல்ல தான் இருக்கிறேன். ஆனா உலகத்துல இருக்கும் காரணத்தினால, உலகத்துல இருக்கும் பட்சத்துல, உலகத்துல இருக்கிற சில பாவங்கள் எனக்குள்ள வந்துருது, குறைவுகள் வந்துருதுன்னா சொல்ல வர்றாரு. வாசிங்க. இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அதப்படி என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த மாமிசத்துல நன்மை வாசம் இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. விருப்பம் இருக்கு, ஆனா செய்ய முடியல. அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, அழகா சொல்றாரு பாருங்க. அதனால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். ஆமா, நன்மை செய்ய விரும்புகிற எனக்குள்ள ஒரு தீமையின் பிரமாணத்தை நான் காண்கிறேன். வாசிங்க. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அவயவங்களில் இருக்க நான் காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். அவர் சொல்றாரு, அப்ப கிறிஸ்துவோடு உள்ள வாழ்க்கை ஒரு நிர்பந்தமான வாழ்க்கை. அல்லேலூயா. நம்ம ஸ்ட்ரகிள் பண்றோம், நல்லவனா வாழணும்னு. ஆமென். நாம அடைந்த இந்த ரட்சிப்பை களைந்து போகாதபடி கடைசி மட்டும் ஓடி முடிக்கணும்னு ஸ்ட்ரகிள் பண்றோம். எப்படி ஒருவன் ஓட்டக்களத்துல ஓட தொடங்கினானோ, அவனுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஓட்டக்களத்துல ஓடிட்டு இருக்கும்போது அவன ஒரு கால் விரல் அவன் உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் நிப்பாட்டுவானா இல்லையா? நிப்பாட்ட மாட்டான். அவனுடைய நோக்கம் முழுவதும் அங்கதான் இருக்கும். விரல் போனால, காலை போனால அவன் ஓடுவான், எப்படியாவது ஓடுவான். சோதரம் ஓடிக்கிட்டே இருப்பான் இலக்கை அடையும் வரை. அல்லேலூயா. அதெல்லாம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நிர்பந்தமான மனிதன். ஈவன் தோ நான் ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டுக்குள்ள வந்தாலும் எனக்குள்ள ஒரு பாவ பிரமாணம் இருக்கிறதை நான் காண்கிறேன். அது என்ன பண்ணுது? பாவம் இருக்குது, நான் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறேன். பாவம் இருக்குது, நான் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறேன். நிர்பந்தமான மனிதன் நான். அப்ப கிறிஸ்துவோட உள்ள வாழ்க்கை, அல்லேலூயா, அனுதினம், அல்லேலூயா. ஆனா ஜெயாளியாக ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரதீசையில உள்ள ஜீவ விருட்சத்தின் பலனை புசிக்க கொடுப்பேன். அல்லேலூயா. ஜெயம் கொள்ளணும். கிறிஸ்துவை போல நம்ம ஜெயம் கொள்ளணும். அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தாரு. அல்லேலூயா. பாட்டு கூட அப்படி இருக்கு, ஜெய கிறிஸ்து முன் செல்லுகிறார், ஜெயமாக நடத்திடுவார். அல்லேலூயா.
ஆமென். அப்ப அவர் ஜெயம் கொண்டது போல ஸ்தோத்திரம். ஆமென். உலகம், மாமிசம், பிசாசு எல்லாவற்றையும் ஜெயித்து நம்ம ஒரு நாள் எழும்ப வேண்டிய ஒரு நாள் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போராட்டமும் மிகுதி, ஆனா சந்தோஷமோ அதிலும் மிகுதி. ஆமென். அநேக நாள் காத்திருந்து விரும்புவது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஹல்லேலூயா. அந்த நாள் இன்ப 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 நாள், எந்த இயேசு ராஜாவானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த நாளுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ரகிள் பண்ணி ஓடணும். ஹல்லேலூயா. ஒரு இன்னொரு நம்ம மாமிசத்துக்குள்ள இன்னொன்னு ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஆனா அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி ஓடுறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. இயேசு கூட உள்ள பயணம் ஆனந்தம். ஹல்லேலூயா. கிறிஸ்து நம்மோட இருக்கிறாரு. அவருடைய பலம் நம்மளை தாங்கும், நம்மளை பலப்படுத்தும். இவைகள் எல்லாம் தாண்டி ஓட கிருபை செய்வார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட பிரமாணம், பாவ பிரமாணம் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் மிதிச்சு கீழே போட்டு ஓடுறதுக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. உன்னை சுற்றி எத்தனை பேர் வந்தாலும் அது அணுகாது. ஹல்லேலூயா. தேனீக்குலை போல வளைந்து கொள்ளுகிற பாவங்கள் வந்தாலும் உன்னை மேற்கொள்ளாது. தேனீக்களை போல பல இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம பரிசுத்தமா வாழ முடியும். ஹல்லேலூயா. வயல் நடுவே நடந்து ஒருத்தன் போறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் மேல அசுத்தம் படாம இருக்காது, ஆனா அசுத்தம் படாமல் நடக்கவும் முடியும். ஹல்லேலூயா. ஒரு ஏனோக்கு நடந்தார், ஆமா தானே? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நீதிமானாகிய ஏனோக்கு, ஹல்லேலூயா. நீதிமானாகிய யோபு, ஹல்லேலூயா. இப்படி அநேக சாட்சிகள் இருக்கிறாங்க. இப்ப கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது இப்படி இரண்டு பிரமாணங்களுக்கு நடுவுல உள்ள ஃபைட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை மேற்கொள்ள கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மளை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு, ஹல்லேலூயா, நீதியின் வல்லமையினால உன்னை தாங்குவேன். அவர் ஜெயிச்சிருக்கிறார்னா நம்மளையும் ஜெயிக்க வைப்பார். தொடக்கத்தையும் முடிக்கிறதும் அவர். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் கர்த்தர் நம்ம பட்சத்துல இருக்கும் பட்சத்துல நம்ம ஜெயிக்க முடியும். ஆனா மைண்ட்ல வச்சுக்கணும், பவுல் சொன்னது மாதிரி இரண்டு சைடுலயும் உள்ள போராட்டங்கள், நாலு சைடுலயும் உள்ள போராட்டங்கள் நம்ம சூழலில் இருக்குது அப்படின்றத அவன் மனசுல வச்சுக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற இருக்கும், அது ஒரு கட்டளை இருக்கும், அதை தாண்டி போகணும், அது ஒரு கட்டளை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து நம்ம வாசிக்கும் போது மத்தேயு 10ல 37, 38, 39. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். இழந்து போகிறவன் ஜீவனை காத்துக் கொள்வான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது என்ன சொல்லி இருக்கு? கேரி யுவர் ஓன் கிராஸ். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற என்ன பவுல் அப்போஸ்தலர் ஒரு பலவீனம் இருந்துச்சு. அவர் கேட்கிறார், ஆண்டவரே இதை மாற்றி தரோம் நான் ஊழியத்தில் இருக்கிறேனே. ஆண்டவர் 3 வாட்டி கேட்டுட்டோம், ஆண்டவர் எந்த பதிலுமே கொடுக்கல. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. ஒரு போதகர் எப்படி சொன்னாரு, எவ்வளவு போராட்டங்கள் பெருசா இருக்குதோ அவ்வளவு பெருசா இருக்கும் கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடல் எவ்வளவு பெருசா இருக்குதோ, ஆமென், ஹல்லேலூயா, அதுல சஞ்சரிக்கிற நம்ம எவ்வளவு பெருசா இருக்கிறோமோ அதை விட பெருசா இருக்கும் போட். ஹல்லேலூயா. அப்படிதானே? ஹல்லேலூயா. நம்ம அளவுல ஒரு போட்டை பண்ணி அதுல நம்ம நின்னோம்னா முங்கி போயிடுவோம். அப்படிதானே? ஹல்லேலூயா. நம்மளை விட 2, 3, 4 மடங்கு பெருசா அந்த போட் இருந்தாதான் நம்மளை தாங்கும். அப்ப நம்மளை தாங்குகிற கிருபை இவைகள் எல்லாவற்றிலும் பெருசா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 10 ரூபாய்க்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னா அதை தாங்கக்கூடியதான கிருபை இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு கோடிக்கணக்கான பிரச்சனை வருது அப்படின்னா அதை தாங்கக்கூடியதான கிருபை நம்ம இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போராட்டங்களை விட கிருபை மேலோங்கி நிற்கும்.
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு ஹல்லேலூயா ஆண்டவர் தன்னுடைய சிலுவையை சுமந்தார். ஹல்லேலூயா. அவர் மாமிசத்திலையும் சுமந்தார். ஹல்லேலூயா. ஆவியில நம்முடைய எல்லா பாவங்களில ஆமென் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அவர் சுமந்தாரு, ஜெயித்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். இது ஒரு கட்டளை. அடுத்து நம்ம வாசிக்கும் போது எபிரேயர் 10:25, 26, 27 ஒன்று பார்க்கிறேன். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நாளானது ரட்சிக்கப்பட்ட ஒருவன் அவன் இவ்வளவு கேட்டுட்டோம், இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. அடுத்து சொல்றது என்னன்னா, நாளானது சமீபித்து வருகிறது. அப்படிதானே? ஆண்டோட வருகை நாட்கள் பக்கத்துல இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, காலங்களையும் நேரங்களையும் பார்த்து அறிந்து கொள்ளுகிறீங்களே, அதே போல இவைகளெல்லாம் நடக்கும்போது அறிந்து உங்களால முடியும். அல்லேலூயா. ஆமென். யுத்தம் நடக்குது. ஆமென். மாறி மாறி கொள்ளை நோய்கள் வருது, பல பிரச்சனைகள்லாம் வருது பாத்தீங்களா? அல்லேலூயா. அழிவுகள் வருது. ஸ்தோத்திரம். ஆமென். இயற்கை சீற்றங்கள் வருது. ஆமென். ஆமென். எகனாமிக் கிரைசிஸ் வருது. இவைகளெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் பக்கத்துல இருக்கிறார். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, பாவம் பெருகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. சோதோம் கொமோரா நாட்களில, நோவாவின் நாட்களிலும், லோத்தின் நாட்களிலும் நடந்தது போல. அப்படிதானே? அல்லேலூயா. பாவம் பெருகுறது ஆண்டவரோட வருகை பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். இவைகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம் பாத்தீங்களா? இப்ப அத வாசிங்க திரும்பவும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்கள், எவ்வளவாய் நம்ம பார்க்கிறோமோ, எவ்வளவாய் அறிந்து கொள்கிறோமோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். புத்தி சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரோட சேரணும். ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. எவ்வளவு வேணும். சபை கூடி வருதெல்லாம் இந்த ஆராதனை மட்டும் கிடையாது. அல்லேலூயா. எங்க எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம உட்காரணுமோ, ஸ்தோத்திரம், வீட்டுல உட்கார்ந்தா, குடும்பத்துல சேர்ந்து உட்கார்ந்து செபித்தா, அல்லேலூயா, கூடி வருதல் அது. அல்லேலூயா. ஆமென். ஃபாஸ்டிங் பிரேயரா, கூடி வருதல். அல்லேலூயா. வீட்டு ஜெபமா, கூடி வருதல். அல்லேலூயா. இவைகள் எல்லாம் சேர்ந்து நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரோட சேர்றோம். இன்னும் கொஞ்சம் கிட்டி சேர்றோம், இன்னும் கிட்டி சேர்றோம். நாளை சமீபிக்க சமீபிக்க ஆண்டவரோட சேர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இது ஒரு கட்டளை. ஸ்தோத்திரம். நாளை சமீபிக்க சமீபிக்க என்ன செய்யணும்? ஆண்டவரோடு சேர்ந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தை பின்னால தள்ளுவோம். ஒரு பாட்டு உண்டு. உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். அல்லேலூயா. நாம் எப்பவுமே முன்வைத்த காலில் அதிகமாக தாவீது ராஜா சங்கீதம் 120, 21, 22 அந்த இதுல வாசிக்கும் போது சாங் ஆஃப் அசென்ஷன், ஆரோகண சங்கீதம். எப்ப ஆண்டவரோட கிட்டி சேர்றாரு? போராட்டம் வரும்போது கிட்டி சேர்றாரு. அல்லேலூயா. ஒவ்வொரு சங்கீதத்திலையும் அதே மாதிரி 34 வரைக்கும் இருக்குது. 134 வரைக்கும். ஆமென். ஆண்டவரோட இன்னும் அதிகமாக சேர வேண்டிய நாட்கள் இது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு கட்டளை. ஸ்தோத்திரம். அது சபையானது இதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னிடத்துல அன்பா இருந்தால், இன்னும் இருக்கு நிறைய, நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்கொள்ளலாம். ஆமென். நான் நினைச்சேன் ஆண்டவர் இது 10 கட்டளை தான் ஈஸி ஆயிட்டு, ஆனா கிருபையின் பிரமாணம் அப்படி இல்லை. அல்லேலூயா. அதை முழுவதும் ஆமென் நம்ம அரைச்சு குடிச்சு, அல்லேலூயா, அதுல என்ன இருக்குன்றதை நாம் தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிருபைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொன்ன கற்பனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். அடுத்த வாரத்தில் மீதியை பார்ப்போம். அல்லேலூயா.
ஆமென். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, ஆமென். உம்முடைய கற்பனைகளை நாங்கள் கைக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்யணும் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா. ஒவ்வொரு காரியங்களை நீங்கள் போதித்து நடத்துறீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னும் கிட்டி சேரணும் ஆண்டவரே. கடைசி நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறதப்பா. உம்முடைய மகிமையின் காலம் பக்கத்துல இருக்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்க உம்மை பார்க்கணும் ஆண்டவரே. அந்நிய கண்களால் அல்ல, என்னுடைய சொந்த கண்களால ஆமென். தேவனோடு உள்ள அந்த வாழ்க்கைக்கு நேராக நாங்க போகணும் ஐயா. இந்த உலகம், மாயை, மாமிசம் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் போராடினால் ஆண்டவரே, ஜெய கிறிஸ்துவாய் நீர் எங்களோடு கூட இருக்கும்போது இவைகள் எல்லாம் நிர்மூலமாக்கி ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார்கள். ஓரஹதுரி வஷேரகத்துன் ஆதி அந்தரார்கள் கட்டளையிலிருந்து ஆமென். ரட்சிப்பை ஆமென் ஆண்டவரே இழந்து போன மகிமை பெற்றுக்கொண்ட நாங்கள் இன்னும் என்னெல்லாம் செய்யணும் தொடர்ந்து படிக்க ஆண்டவர் கிருபை செய்யும். உடைய நாம் பயன்படுத்தணும். நாங்கள் பிரிந்து சொல்லுவோம், பிரியாத நேசங்களோடு தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமம் ஜெபங்கள் பிதாவே. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இயேசு கிறிஸ்து